ஐயா? சரி, தொடங்கிடலாம். ஓம் நமச்சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் அல்ல மாயான் சாமிகள் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஓம் மாகேந்திரிய நம, ஓம் மகாலட்சுமிய நம, ஓம் கௌமாரிய நம, ஓம் ஆராய நம, ஓம் ராமியே நம, ஓம் சாமுண்டியே நம, ஓம் வைஷ்ணவே நம, ஓம் மகேஸ்வரியே நம. எல்லாம் அல்ல அருள் பேராற்றல் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது நவீன ஜாமக்கோல் ஆருடம் என்ற தலைப்பில் பேச போகிறோம். ஜாமக்கோல் ஆருடம் என்பது சமண முனிவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம நாட்டில் வட மாநிலத்தில் சமணர்கள் அந்த காலத்தில் நிறைய குகை கோயில்கள்லாம் அமைச்சு அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான முறைதான் இந்த ஜாமக்கோல் ஆருடம். அந்த ஜாமக்கோல் ஆருடத்தை ஒவ்வொரு ஏரியாவாக மக்களுக்கு அன்னையின் அருளாலும் 8 தேவதைகளினுடைய ஆசியாலும் அந்த உபேந்திராச்சாரியார் என்ற சைன மாமுனி அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜாமக்கோல் என்ற ஆருடம். ஆருட சாஸ்திரம் அதிக சக்தி வாய்ந்தது. நம்ம அதாவது நம்ம இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அந்த காரியம் சிறப்பாக இருக்குமா, நாம் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு கைகூடுமா, நாம் வெற்றியை நாடுவோமா அப்படின்னு நமக்கு சில குழப்பங்கள் வரலாம். அப்படி வரும்போது இந்த ஜாமக்கோல் ஆருடம் எந்த வழியிலலாம் நமக்கு உறுதுணையாக இருந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னா ஜோதிடர்களுக்கு அற்புதமாக உறுதுணையாக இருக்குது. ஒவ்வொரு ஜோதிடரும் ஒரு பிரசன்ன மார்க்கத்தை தெரிந்திருக்க வேண்டும் என்பது அவசியம். அது ஜாமக்கோலை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக மிக அற்புதமான விஷயம். அந்த ஜாமக்கோல் ஆருடம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எளிய முறையில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு ஜாதகம் வந்த உடனே அந்த ஜாதகத்துக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடியே போட்டு எதுக்காக வந்திருக்காங்க, இதோட கேள்வி என்ன, இந்த தசாபுத்திகள் நன்மை செய்யுமா, தீமைகள் செய்ய இருக்கா, என்ன அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற அனைத்து விஷயங்களையும் இதை நம்ம ஈஸியாக காட்டி கொடுத்துறோம். அப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் எளிய கணிய முறை, ஆருடம், உதயம், கவிப்பு, ஜாமா கிரகாஸ் அண்டு கோச்சார கிரகம், மாந்தி, யமகண்டம், ராகு காலம் அப்படிங்கிற இந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும். கௌரி பஞ்சாங்கம் இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா எளிய முறையில் பலன் சொல்லிடலாம். எந்த கௌரியில் வந்திருக்காங்க, வருட காலம் எந்த மாதிரியான காலம், அனைத்தையும் நாம் பார்த்து விட்டு நம்ம அருமையாக பலன் சொல்லலாம். அதில் இப்போ ஒரு ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு அவரை பார்க்கும்போது அல்லது அவர் நம்மோட தொலைபேசியில் பேசும்போது அவர் என்ன உடையை உடுத்திருப்பார், எந்த மரத்தில் எந்த மாதிரியானதை பார்த்துட்டு இருக்காரு, என்ன சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இந்த ஜாமக்கோல் ஆருடத்தில் நம்ம சொல்ல முடியும். இதை பார்க்கும்போது ஒரு மிரக்கலாக தான் இருக்கும். அதனால தான் இந்த ஜாமக்கோலை படிச்சுக்கங்க அப்படின்னு. நான் இந்த ஜாமக்கோல் ஆருடத்தை ஏன் படிக்க வந்தேன், நான் ஒரு ஜோதிடராக இருக்கும்போது ஏன் இதை நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, ஒரு நண்பரை நான் சந்தித்தேன். ஜாமக்கோல் ஆருடத்தில் பெரிய ஆர்வம் உள்ளவர். ஆனால் அவர் ஜாமக்கோல் அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அவரை இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவரும் நானும் ஒரு இடத்துல சந்திக்கிறோம். சந்திக்கும்போது அவர் என்னை பார்த்தோன்னே கேள்வி கேட்டது என்னன்னா, உங்களுக்கு ஒரு இட பிரச்சனையில் இப்போ இருக்குது,
அந்த இட பிரச்சனை தீர்ந்துவிடும், அது உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னார். நான் எதுவுமே கேட்கல. உடனே அவருக்கு எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கவனித்தேன். இப்போ அவர்கிட்ட கேட்டேன், இது எப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இதுதான் ஜாமக்கோளாறுடம், நீங்கள் சொல்ல வேணாம், நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அதை நான் படிக்கணுமே அப்படின்ட்டு சொல்கிறேன். சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றேன். எங்கள் பெரியப்பா, என்னுடைய குருநாதர், என்னுடைய ஆன்மீக குருநாதர், மந்திர தீட்சை கொடுத்தவர், நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டவர், முருகனை நேரடியாக முருகனுடைய அருள் பெற்றவர், அவருடைய இறுதி நாள் ஊர்வலத்திலே நான் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தேன். அவருடைய காரியத்துக்கு போயிருக்கும்போது நானும் என்னுடைய உறவினர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது ஜோதிடத்தை பற்றி பேசுகிறோம். அந்த ஊரில் எனக்கு தாத்தா முறை வேணும். அவர் நாங்கள் பேசுகிறத கேட்டுட்டு நேராக வந்து அவர் என்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னா, பேராண்டி நீ ஜோதிடராடா அப்படின்னு கேட்டார். ஆமாம். அப்போ அவர் சொன்னார், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு ஜோதிட புத்தகங்களை கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்தாரு, என் கூட பட வாத்தியார். அந்த புத்தகத்தை நான் வாங்கி படித்தேன். ஒரு வரி கூட என் மண்டையில் ஏறல. அதில் என்ன படித்தேங்கிறது ஒன்றுமே எனக்கு புரியலை. அதை அப்படியே ஒரு பண்டல் மாதிரி கட்டி வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போய் அந்த புக்கை எடுத்து கொடுக்குறார். அவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா, என் பேராண்டிக்காக 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நான் வாங்கி வச்சிருக்க பொக்கிஷம்டான்னு கொடுத்தார். அதுக்குள்ள இந்த ஜாமக்கோள் ஆரணத்தினுடைய ஜினேந்திர மாலை அப்படின்னு உபேந்திர ஆச்சாரியாரால் எழுதப்பட்ட மூல நூலிலிருந்து தமிழாக்கம் செய்த அந்த பழைய எடிஷன் ஜினேந்திர மாலைங்கிற ஒரு புக்கு இருந்தது. அந்த புத்தகத்தை படித்தேன், பல ஆய்வுகள் செய்தேன். ஜாமக்கோள் ஆர்வத்தில் என்னுடைய அருமை நண்பர், எனக்கு ரொம்ப பிடித்தமானவர், அதாவது ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி என்ற 3 நண்பர் இருக்காங்க. அவர்களோட இந்த ஜாமக்கோளில் அவர்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள். அவர்களோடு நான் தினமும், அதில் முக்கியமாக குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா 3 பேருமே ஜாம்பவான்கள் தான். அப்படி இருக்கும்போது அவர்களோடு நான் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன். அதில் குறிப்பாக என் அருமை நண்பர் காளிமுத்தவர்கள் எனக்கு ஒவ்வொரு நாளும் தினமும் பேசுவோம். அவர்கிட்ட பேசி அப்புறம் இந்த ஜாமக்கோள் ஆருடம்னு என்னங்கிற முடிவுக்கு வந்தோம். அப்படி பார்த்ததுல தான் இன்னைக்கு ஜாமக்கோள் ஆருடம் அதிக சக்தி வாய்ந்தது. ஆருடம் என்பது ஆருடத்தை வரைய தெரிந்தால் ஜாமக்கோள் ஆருடத்தை நம்ம 3 விதமாக பார்க்கணும். ஜாமக்கோள் ஆருடத்தை தோற்றி வைத்தவர்கள் யார்? ஒரு பொருளை உருவாக்கியவர்களார்களோ அவர்களை நாம் மனதார வாழ்த்தனும், வணங்கணும், அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும். இதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை. நமக்கு யார் இதை கற்றுக் கொடுக்கிறார்களோ அவரையும் இதை உருவாக்கியவர்களையும் நாம் எப்ப நினைக்கிறோமோ அப்பத்தான் நீங்க சிறந்த ஜோதிடராக வர முடியும். ஜோதிட புத்தகத்தையோ ஜோதிடர்களையோ ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த ஞானிகளையும் ஜோதிடர்களையும் நீங்கள் மனமாற அவர்களை வணங்கணும், வாழ்த்தணும். அப்படி பார்க்கும்போது எனக்கு எத்தனையோவர்கள், அப்போ அந்த என் நண்பர், அதாவது ஆந்திராவை சேர்ந்த சுந்தர்ஜி என்பவர் தான் எனக்கு இந்த ஆர்வத்தை தூண்டினார். அதுக்கடுத்து இவர்கள் தூண்டின உடனே இவர்களெல்லாம் எனக்கு அப்படியே தூண்டிவிட்டது மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகுதான் நாம் இதை கற்றுக்கொண்டு இப்போ பல வகுப்புகள் இதில் நடத்திட்டேன். நவீன ஜாமக்கோள் ஆருடம் ரீசெண்டாக கூட ஸ்டார் அகாடமியில் ஜாமக்கோள் ஆருடத்தை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அதை பற்றி பேசியிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இன்னும் அதை பார்த்து எத்தனையோ ஒரு தொடர்பு கொண்டார்கள். இப்போ சிலர் கேட்டுக்கொண்டார்கள், ஐயா இப்போ வேற வகுப்பு நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க, உபநட்சத்திர ஜோதிட வகுப்பு நடத்திட்டு இருக்கீங்க, இதையும் எங்களுக்கு நடத்துங்கள் அப்படின்னு. ஏன்னா ஜாமக்கோள் என்றால் எனக்கு ஒரு உயிர். என்னுடைய அருமை நண்பர்
கோவையில் இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் அவர்கள் சொல்லுவார்கள், ஐயா இது ஜாமக்கோல் உங்களுக்கு இது உயிர், அதை நீங்கள் கொடுங்க, சொல்லி கொடுத்துட்டே இருங்க, ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுங்க அப்படிம்பார். நான் எத்தனை ஜாமக்கோல் வகுப்பு போட்டிருக்கேனோ அத்தனை வகுப்புலையும் அவர் இருப்பார். என் தம்பி, என் ஊரை சேர்ந்த குமார், அடுத்து எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாந்தா அம்மா அவர்கள், இவங்கெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஒரு தமிழ்ச்சியன் ஐயா, அவங்கெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷங்கள். அடுத்து என்னுடைய தம்பி மகுடீஸ்வரன், இவங்கெல்லாம் எனக்கு எப்பயுமே பக்கபலமாக இருப்பவர்கள். அதனால் இவர்களையெல்லாம் இந்த நேரத்தில் நான் என்னுடைய அருமை குரு நண்பர் அருள்வேல் கோட்டையூர் சிவசுப்பிரமணிய ஐயா அவர்கள், அடுத்து கடக ராமசாமி ஐயா அமரர் அவர்கள், அடுத்து எனக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் சூரியமூர்த்தி ஐயா அவர்கள் எனக்கு உதவி, இந்த கேபி சிஸ்டத்தை கற்றுக் கொடுத்ததே அது கேபியினுடைய அடுத்த பரிணாமம் சொல்லக்கூடிய பாஸ்கராம முறையை கற்றுக் கொடுத்தவர்களாம் சூரியமூர்த்தி அவர்கள். இவர்களெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இவர்கள்தான் நான் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் அடித்தளமாக இருந்தவர்கள். அவர்களை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அதேமாரி புதியதாக கண்டுபிடித்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய KSK கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும், அப்படி எல்லா பேர் இருக்காங்க. என் அருமை மாமா இளங்கோ அவர்கள், KE முறை, இவர்களெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும், அவர்களை வணங்க வேண்டும். அடுத்து இந்த ஜாமக்கோலுக்கு வந்துடும். ஜாமக்கோலில் நாம் முதலில் ஆருடத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆருடம் என்பது அதீத மந்திர சக்தி வாய்ந்தது. அடித்த மந்திர பவர், அதுக்கு பவர் அதிகம். ஆருடத்தை எதெல்லாம் விரைவாக பயணிக்கிறதோ, எதெல்லாம் வேகமாக செல்கிறதோ அதுதான் அதிக சக்தி. இப்ப நம்ம இங்கிருந்து ஒரு காரில் சென்னைக்கு போனோம்னா 8 மணியிலிருந்து 10 மணி நேரம் ஆகும். ட்ரெயினில் போனாலும் அப்படித்தான். ஆனால் விமானத்தில் போனோம்னா 45 நிமிஷத்தில் சென்னை போயிடலாம். அப்போ எது சக்தி வாய்ந்தது அப்படின்னா விமானம். ஜெட் விமானம் மாதிரி விமானம் அப்படின்னா அது சக்தி வாய்ந்தது. அது மாதிரி இந்த ஜாமக்கோல் ஆருடத்தில் ஆருடம் தான் அதிக பவர். ஆருடத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆருடம், இப்போ நமக்கு ஒவ்வொரு செய்தியையும் ஆருடம் சொல்லிக்கொண்டே இருக்கும். இப்போ என்ன ஆருடம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தெரியணும். இதை கண்டுபிடிச்ச இந்த ஆருடம் அந்த 5 நிமிடங்கள் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் ஓடும்னு சொன்ன ஜோதிட கடல் வைத்தியநாதன் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் தமிழகத்தில் ஒவ்வொரு ஜாமக்கோல் ஆருடத்தை படித்தவர்களும் அதை பார்ப்பவர்களும் நினைவு கூறணும். வைத்தியநாதன் இங்க சிவகங்கை மாவட்டத்தில் சொர்ணம் சாஸ்திரிகள் ஆங்கிலத்தில் இருந்ததை தமிழாக்கம் செய்தவர்கள், சிதம்பரம் ஐயா அவர்கள், இப்படிப்பட்ட நல்லவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் நம்ம சொல்லணும். அதுக்கு ஆருடம் என்ற அந்த வார்த்தை சொன்னதுனால இவர்களை நான் சொல்றேன். ஆருடம் அப்படின்னா 5 நிமிடம். மணியை விட்டுருங்க, மணியை எடுத்துட்டு நிமிடத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 மணி நேரத்திற்கு 1 மணி நேரம் இருக்கு அப்படின்னா 5 நிமிடத்திற்கு ஒரு ஆருடம். 5 நிமிடத்தை ஒரு ஆருடமாக வருகிறது அப்படின்னா நமக்கு 5 நிமிடம். ஒரு பெரிய முள்ளு, நம்ம கடிகாரத்தில் பெரிய முள்ளு, அந்த முள்ளானது 5 நிமிடத்திற்கு ஒன்றிலிருந்து ஒரு நம்பருக்கு போகுது. அதுதான் ஆருடம். அப்போ மேசத்தான் முதல் 0 நிமிடம். 0 நிமிடம் என்பது மேசம். மேசத்திலிருந்து 5 நிமிடம் ஒரு ஆருடம். இது நல்லா நீங்கள் கவனிக்கணும். மேசத்திலிருந்து 5 நிமிடம். அப்போ 5 நிமிடம் வந்த உடனே 5 நிமிஷத்தை தொட்ட உடனே ரிஷபத்துக்கு போயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கணும். ரிஷப ஆருடம், மேச ஆருடம் 5 நிமிடம். 5 நிமிடத்தை அப்படின்னு ரீச் ஆனோடனே 0 அப்படின்னோடனே 5 0 ஒன்று கூட தேவையில்லை. 5க்கு அடுத்து அப்படியே அடுத்த நொடிக்கு போனோடனே ரிஷபாருடம். 10 நிமிடம் வரை ரிஷபாருடம், 15 நிமிடம் வரை மிதுன ஆருடம்,
20 நிமிடம் வரை கடகாருடம், 25 நிமிடம் வரை சிம்மாருடம், 30 நிமிடம் வரை கன்னி ஆருடம், 35 நிமிடம் வரை துலா ஆருடம், 40 நிமிடம் வரை விருச்சகாருடம், 45 வரை தனுசு ஆருடம், 50 நிமிடம் வரை மகர ஆருடம், 55 நிமிடம் வரை கும்ப ஆருடம், 60 நிமிடத்தை தொட்ட உடனே அப்படியே மீனத்தை 55லேருந்து 60 நிமிஷம் வந்துருச்சுன்னா மீன ஆருடத்தை மறுபடியும் 0 வந்து. இதுதான் ஆருடத்தினுடைய கணிதம். இந்த ஆருடத்தை நாம் நுட்பமாக கணிக்கணும். இப்ப எந்த நிமிஷம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த ஆருடம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த ஆருடம் என்பது ஒரு டிகிரியை இப்ப 6 டிகிரியை கடக்கிறதுக்கு 1 நிமிடம் எடுத்துக்கிறது. 6 டிகிரியை கடக்க 1 நிமிடம் எடுத்துக்கிறது. அப்ப 2 நிமிடம்னா 12 டிகிரி, 3 நிமிடம்னா 18 டிகிரி. அப்படி 5 நிமிடத்துக்குள்ள இந்த 30 டிகிரியையும் கடந்து விடுகிறது. அப்ப நம்ம முதல் தெரிஞ்சுக்கிறது எந்த டிகிரியில் இருக்குங்கிறதையும் ஆருடம் கண்டுபிடிச்சிடணும். அப்ப ஆருடத்தை போட்டுட்டு ஆருடத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆருடத்தை தெரிஞ்ச உடனே அது எந்த ராசியில் அந்த ஆருடம் இருக்கு, அந்த ராசியாதிபதி யாரு, அந்த ராசிக்குள்ள எந்த ஜாம கிரகம் இருக்கு, இந்த 2 கான்செப்டை நீங்க பார்க்கணும். நீங்க ஒரு டிவியை பாருங்க, ஒரு செய்தியை பாருங்க, ஒரு கேளுங்க, ஒரு செய்தியை கேளுங்க, ஒரு நிகழ்ச்சியை பாருங்க. இந்த ஆருடம் எந்த ராசிக்குள்ள இருக்கோ அந்த ராசியில எந்த கிரகம் இருக்கோ அது சம்பந்தமான விஷயங்கள் தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, உணர்ந்து கொண்டிருப்பீங்க, உடுத்தி கொண்டு இருப்பீர்கள், உண்டு கொண்டு இருப்பீர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல ரொம்ப வேகமா பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அனுபவம் தான், எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்ப ஆருடம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க அந்த நொடிக்கு வந்துடணும். அந்த ஆருடத்துல நம்ம ஜாமக்கோல் ஆருடத்துல மிக முக்கியமான விஷயம் இந்த ஆருடம் தான். அந்த ஆருடத்தை மணியை நீக்கிட்டு ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கு ஒரு ஆருடம் போட்டுட்டோம். 1 மணி நேரத்துக்கு 12 ஆருடம் அப்படி போட்டுட்டு 6 டிகிரியை 1 நிமிஷத்துல கடந்து போயிடுறது. அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ராசியை 9 பாதங்கள் இருக்கு. ஒரு ராசிக்குள் 9 பாதங்கள் இருக்கு. நம்ம நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த 9 பாதங்களை கடக்கிறதுக்கு ஒரு பாதத்தை கடக்க இந்த இடத்துல டிகிரி மினிட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு தெரியணும். நல்ல விஷயம் பாருங்க. டிகிரி, மினிட்ஸ், செகண்ட், இது பாகை, இது கலை, இது விகலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பாதம், இப்படி ஒரு பாதம் கிடக்குது அப்படின்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது 33:20 ஒரு பாதத்துக்கு. இப்படி நம்ம ஈஸியா அந்த இதை பார்க்கணும். பாருங்க, 2வது பாதம் அப்படின்னு வந்தா 1 டிகிரி 6:40. 3வது பாதம் 1 டிகிரி 40 00. 4வது பாதம் 2 டிகிரி 13 20. 5வது பாதம் 2 டிகிரி 46 40. 6வது டிகிரி 6வது பாதம் 3 டிகிரி 20 00. 7வது பாதம் 3 டிகிரி
53 20. எட்டாவது பாதம் 4 டிகிரி 26 மினிட்ஸ் 40. ஒன்பதாவது பாதம் 5 டிகிரி 5 மினிட்ஸ் 5 நிமிஷம் 5 நிமிஷம் டிகிரிங்கிறேன் 5 நிமிஷம். இந்த நிமிஷத்தை தான் நான் பிரிச்சிருக்கேன் டிகிரிங்கிறேன். இது வந்து நிமிடம், இது நிமிடம், இது நொடி, ரொம்ப குறுகியதான் பிரிச்சிருக்கோம். இது வந்து பாதம். அப்ப ஒரு 6 டிகிரிய கடக்கிறதுக்கு 1 நிமிடம் எடுத்துக்கிறது ஆறுடம் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு துல்லிதமா பிரிச்சு பலன் சொல்லும் அளவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா சிறப்பானது. இப்ப ஒரு நிறங்களை பற்றி நாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஒவ்வொரு கிரகத்துக்கு என்னென்ன நிறங்கள், என்ன ஆடை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒருத்தர் நோயாளி இருக்காரு, அப்ப அந்த ஜாம கிரகங்கள் எது உச்சமா இருக்கு, எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த நிறத்தை அவர் அணிந்து வந்தால் அவருக்கு நோய் சரியாயிடும். அந்த வெற்றி ஒரு இடத்துக்கு போகணும், இது எது நமக்கு சாதகமா இருக்கோ அந்த நிறத்தை அணிந்து போனால் அது வெற்றியை தரும். அதே மாதிரி ஒரு கோயில்ல இன்னைக்கு என்ன ட்ரெஸ் அந்த தெய்வம் அணிஞ்சிருக்கோ அப்படிங்கிறத இதை நீங்க பார்த்து ஆருடத்தில் உள்ள கோள் ஆருடாதிபதி எந்த கிரகமோ அந்த ஆடையைத்தான் அந்த அம்மனோ அந்த சக்தியோ அல்லது அந்த தெய்வமோ உடுத்தியிருக்கும் அப்படிங்கிறதையும், என்னத்தை பேசுவார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இதை தெரிஞ்சுக்கலாம். அதனால இப்போ உதாரணமாக சிவப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இளம் சிவப்பு, ஆரஞ்சு நிறம், மடிப்பு கலையாத ஆடையெல்லாம் சூரியனுக்குரிய உரியது. சூரியன் அப்படின்னாலே அப்படியே மடிப்பு குறையாது, மினிஸ்டர் மாதிரி அப்படி ஜம்முன்னு இந்த கலரோட உட்கார்ந்துருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு யூனிஃபார்மோட, இப்போ டாக்டர்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே ஒயிட்ல இருப்பாங்க. அந்த மாதிரி கலர் அல்லது இளம் சிவப்பு, சூரியன் அப்படின்னாலே இந்த நிறம்தான். சூரியனை பொறுத்தவரையில் அடர்த்தியான, அதாவது ஜீன்ஸ் பேண்ட்டு, அடர்த்தியான துணிகளையும் ரஃப்பான துணிகள்லாம் இந்த சூரியனுக்கு தான் உகந்தது. இப்படி ஒவ்வொரு கலர்களுக்கும் என்ன ஆடை, என்ன விதமான கலர், நீங்க ஒரு பொருள் காணாம போயிட்டாருன்னா அவங்க அந்த பொருள் என்ன கலர், அந்த பொருள் எந்த சைஸ், என்ன பொருள், ஒருத்தர் கூட வந்தாரு, அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாரு அப்படிங்கிறது அத்தனை விஷயத்தையும் இந்த ஜாமக்கோளாரிடத்தில் சொல்லலாம். நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்களோ அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆருடம் ஒரு பெரிய மந்திர சக்தி வாய்ந்தது. ஆருடம் என்பது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மந்திர கோல். உதயம் என்பது கேள்வி, நிகழ்கால பிரச்சனை. உதயம் என்பது 1 மணி நேரம் ஒரு உதயம், 1 மணி நேரத்துக்கு ஒரு உதயமாகிக்கொண்டே இருக்கும். அது சூரியனுடைய உதயத்திலிருந்து நாம் கணக்கிட்டு எழுதுவது. அப்ப அது மணியின் அடிப்படையில் 12 ராசி கட்டத்தை 12 மணி நேரம், பகல் பொழுதில் 12 உதயமும், இரவு பொழுதில் 12 உதயமும். இது 1 மணி நேரத்துக்கு 12 உதயம் ஆருடம். அது ஒரு நாளைக்கு 12 உதயம். அப்ப உதயம் ஆருடம். இது மிக முக்கியமானது. உதயம் என்பது எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னா, அதுதான் அன்றைய கதாநாயகர். ஆருடம் என்பது சந்திரன் அடிப்படையில் அது கதாநாயகி. உதயம் என்பது சூரியன் அடிப்படையில் கதாநாயகன். கவிப்பு என்பது வில்லன். கவிப்பு என்பது ஒரு விஷயத்தை சேதப்படுத்துவது, ஒரு விஷயத்தை மறைப்பது, ஒரு விஷயத்தை நமக்கு கிடைக்காமல் செய்வது. வில்லனுடைய வேலையா அதுதான்.
அதாவது கதாநாயகனையும் கதாநாயகி இணைஞ்சா ஒரு காரியம் நடந்துடும், ஒரு சம்பவம் நடந்துவிடும். ஜோதிடத்தில் சம்பவத்தை பற்றி சொல்பவர்கள் மட்டும்தான் ஜோதிடர்கள். அதன் அடிப்படையில் ஒரு சம்பவத்தை, இந்த சம்பவம் நடக்கும், நடக்கும்னா எப்ப நடக்கும், நடக்காது பரவாயில்லை. அப்ப உதயம் ஆருடம் கவிப்புங்கிறத பற்றி பேசிட்டோம். கவிப்பு என்பது ஒருவர் கேள்வி கேட்டுவிட்டால் அது சேதாரத்தை காட்டுகிறது, விரயத்தை காட்டுகிறது. கேள்வி கேட்கவில்லை என்றால் ஒரு பொருளை மறைத்து வைத்திருக்கிறது, மூடி வைத்திருக்கிறது. ஒரு பஞ்சாரம் மாதிரி, அது ஒரு கொடை மாதிரி. அப்ப கவிப்பு என்பது 10 தலை ராவணன் மாதிரி. ஆனால் அதே நேரத்தில் அந்த கவிப்பை வைத்துத்தான் ஒரு காரியத்தின் விளைவை பற்றி சொல்லும். ஒரு காரியத்தை விவரிக்கின்ற சக்தி யாருக்குன்னா ஆருடத்துக்கு. நிகழ்கால பிரச்சனை, ஜாமக்கோல் ஆருடம் என்பதே ஒரு பிரச்சனை பற்றி நாம் பார்க்க போறோம். அந்த பிரச்சனை நிகழ்கால பிரச்சனை. ஒரு கேள்வி உதயமாவது உதயம் அல்லது ஒரு கேள்வியாளர். இங்க ஜாதகருக்கு வேலை இல்லை, கேள்வியாளர். கேள்வி என்னுடையதாக இருக்க வேண்டும், என் ரத்த சொந்தப்பட்டதாக இருந்தால் மட்டுமே அந்த கேள்வியை இந்த ஜாமக்கோல் ஆருடம் சொல்லும், பிரபஞ்சம் நமக்கு காட்டி கொடுக்கும். அப்படிங்கிறத நீங்க மறக்கக்கூடாது. அப்ப ஜாமக்கோல் ஆருடத்துல கேள்வி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமானால் சுத்தி வளைச்சல கேட்கக்கூடாது. ஒரே கேள்வி நச்சன்னு இருக்கணும், கரெக்டா இருக்கணும், கருப்பொருள் இருக்கணும். எனக்கு இந்த வேலை கிடைக்குமா, அவ்வளவுதான். நான் அமெரிக்காவுக்கு போவேனா, எனக்கு இந்த பஸ் எத்தனை மணிக்கு வரும், அப்படி கேட்கணும். சோதிக்கிற மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் நமக்கு அது சரியாகாது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சுதான். இப்ப பாருங்க, 5 நிமிஷத்தை நம்ம 9ஆ பிரிச்சிருக்கோம், 5 நிமிடத்தை. அப்ப எந்த பாதத்தில் இருக்கு, எந்த பாதத்துல இந்த ஆரோட போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து, அந்த பாதத்தின் அதிபதி இந்த ஜாம கிரகம் இந்த ராசி கட்டத்தில் எங்க இருக்கு, அதை பற்றி கேட்க வந்திருக்கிறார் என்று துல்லியமாக சொல்லிவிடலாம். இதுதான் நவீனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இது ஒரு விஷயம். ஜாம கிரகம், கிரகா, ஜாமா பிளானட், இதுதான் நம்மளுக்கு பலனை கொடுக்கக்கூடியது. இப்ப நம்ம எப்ப பார்க்க வர்றாங்களோ, ஒரு நாளைக்கு 8 ஜாமம், பகல் 8 ஜாமம், இரவு 8 ஜாமம். இரவு எப்படி இருக்கிறதோ அதே தான் பகல் இருக்கிறதோ அதே தான், இதுல மாற்றமே இல்லை. இப்ப பகல் 8 ஜாமம் இருக்குன்னா ஒரு ஜாமம் அப்படிங்கிறது, ஒரு ஜாமம் என்றது 1.5 மணி நேரம். ஒரு கோளானது, ஜாம கோளானது 1.5 மணி நேரத்திற்கு ஒரு ஜாமத்தில் இருக்கும். 45 டிகிரி இடைவெளி கொண்டது ஒரு ஜாமம். இந்த ஜாமத்தில் உதாரணமாக மீனம் என்பது முதல் ஜாமம், மகரம் என்பது 2வது ஜாமம், தனுசு என்பது 3வது ஜாமம், துலாம் என்பது 4வது ஜாமம், கன்னி என்பது 5வது ஜாமம், கடகம் என்பது 4வது ஜாமம், மிதுனம் என்பது 7வது ஜாமம், 6வது ஜாமம் கடகம், 7வது ஜாமம் மிதுனம், 8வது ஜாமம் மேசம். இது ரிவர்ஸ்ல போகும். ஜாமம் என்பது ஆன்டி கிளாக் வைஸ்ல நகரக்கூடிய கோள். கவிப்பும் ஜாமமும் ஆன்டி கிளாக் வைஸ்ல நகரும். ஒரு பிரச்சனை என்பது இடைச்சுற்றாக இருக்கிறது தான் பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியும். முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும். ஒரு பாய்சன் மருந்தாலத்தால் குணப்படுத்த முடிகிறது. அப்ப எந்த ஜாமத்தில் ஒருத்தர் வந்திருக்கிறார், அன்றைய கிழமைநாதர் அந்த ஜாமத்தில் இருப்பார். இதான் முதல் கான்செப்ட். இப்ப உதாரணமாக இப்ப மணி 8 மணி ஆகுது. 8 மணி அப்படின்னா எத்தனாவது ஜாமம் அப்படின்னு பார்க்கணும். இப்ப 8 மணிக்கு எத்தனாவது ஜாமம் அப்படின்னா 6 to 7:30 என்பது முதல் ஜாமம்.
அப்ப இரண்டாவது ஜாமம், இப்ப இந்த இதான் இரண்டாவது ஜாமம். ஜாம கிரகம் எப்பயுமே வெளியில் தான் இருக்கணும். அப்ப ரெண்டாவது ஜாமம், இது முதல் ஜாமம், இது இரண்டாவது ஜாமம், இது மூணாவது ஜாமம், இது நாலாவது ஜாமம், இது அஞ்சாவது ஜாமம், இது ஆறாவது ஜாமம், இது ஏழாவது ஜாமம், இது எட்டாவது ஜாமம். எப்பயுமே ஜாமா கிரகா ஜாமா பிளானட் வந்து இப்படித்தான் போகும். இப்ப ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, யார் நம்மளை பார்க்க வர்றாங்களோ அந்த பார்க்க வரும் நேரத்தில் எந்த கிரகம் ஜாம கிரகம், அந்த ஜாமத்தில் அன்றைய கிழமைநாதர், இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு பார்க்கணும். இன்றைய கிழமைநாதர், உதாரணமாக இன்னைக்கு கிழமைநாதர் யாருன்னு பார்க்கணும். இன்னைக்கு புதன், இன்னைக்கு புதன்ங்கிறவர் தான். இதை நம்ம என்ன செய்யணும்னா இதை ஒன்னா வச்சுக்கணும். இதை எடுத்து இதைத்தான் இப்ப ஒன்னா வச்சுக்கிட்டு ஜாமம், இந்த ஜாமத்தில் இங்கே புதன் இருப்பார், கிழமைநாதன். இப்ப ஜாம கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜாம கிரகம் முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜாம கிரகம் வந்து சூரியன், முதல் ஜாமா சூரியன், முதல் ஜாம கிரக சூரியன், இரண்டாவது ஜாம கிரகம் செவ்வாய், மூணாவது வந்து குரு, கதிர் சேய், மால் புதன், கதிர் சேய் மால், அடுத்து சுக்கிரன், அடுத்து சனி, அடுத்து சந்திரன், அடுத்து பாம்பு. இதுதான் ஜாம கிரக வரிசை. இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே புதன் இன்னைக்கு வந்துட்டாரு. இப்ப எப்ப பார்க்க வர்றாங்களோ அப்ப இங்க புதன். பாருங்க, புதன் இங்க இருந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. இப்ப புதனுக்கு அடுத்து யார் இருக்கா? சுக்கிரன். இப்ப சுக்கிரனுக்கு அடுத்து யார் இருக்கா? சனி. சனிக்கு அடுத்து யார் இருக்கா? சந்திரன். சந்திரனுக்கு அடுத்து யார் இருக்கா? பாம்பு. இப்ப பாம்பு அடுத்து மறுபடியும் சூரியன், செவ்வாய், குரு. அவ்வளவுதான், 8 பேர் போட்டோம். இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்களோ, இந்த ஜாம கிரகத்தை வைத்தே பலன் சொல்லலாம், ஆருடத்தை வைத்து சொல்லலாம், ஜாம கிரகத்தை வச்சு சொல்லலாம். இப்ப யாராவது ஒருத்தர் மைக் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டேன் சார். யார் பேசுறது? சதீஷ்குமார் ஃப்ரம் சென்னை. சதீஷ்குமார் அவர்கள் இப்ப ஆன் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறாருன்னா, நமக்கு எது காட்டி கொடுக்கும்னா ஜாம கிரகம் காட்டி கொடுக்கும், ஆருடமும் காட்டி கொடுக்கும். ஜாம கிரகத்துல எப்படி பலன் பார்க்கிறது? இப்போ ஒரு கொஸ்டின் கேளுங்கயா சார். இப்போ எனக்கு ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிருச்சு, வேற ப்ராஜெக்ட் தேடிட்டு இருக்கேன். அந்த வேற ப்ராஜெக்ட் இப்ப எனக்கு எப்ப கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட்னு கேக்குறாரு இல்லையா ஐயா? இப்போ இவர் கேக்குறது வந்து ஒரு ப்ராஜெக்ட்னா ஒர்க் தானே? ஆமாயா, இது வரைக்கும் வேலை செஞ்ச ப்ராஜெக்ட் வந்து எனக்கு நேத்தோட முடிஞ்சிருச்சு. நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் தேடிட்டு இருக்கேன், எப்ப கிடைக்கும், எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும்? இப்போ பாருங்க, இப்போ உள்ள நீங்க கேக்குற கேள்வி என்ன, ப்ராஜெக்ட்னா ஒரு வேலை தானே? ஆமாங்க ஐயா, ஆமா வேலை தானே. சரி, ஒரு வேலை அப்படின்னா எந்த கிரகம்? சனியா? ஆமா சனி. சனி இப்ப எங்க உச்சமா இருக்கா? இப்போ கோச்சாரத்துல கேக்குறீங்களா? இல்லையா, ஜாம கிரகத்தை நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஆமா, இப்ப நம்ம ஜாம கிரகத்தை போட்டிருக்கோம் இன்றைய. ஆமா, இப்ப போட்ட உடனே எத்தனாவது ஜாம ஓடிட்டு இருக்கு? 2வது ஜாமத்துல இருக்கு. 2வது ஜாமத்துக்குள்ள இங்க 8 மணிக்குள்ள ஜாம கிரகம் போட்டுட்டோம். ஆமா, இப்ப வந்து சனி வந்து உச்சமா இருக்காரு ஐயா. சனி உச்சமா இருக்காரு, புரியுதான்னு சொல்றது? அந்த போர்டு முழுசா தெரியலங்கய்யா, அதனால அவர் கவனிக்கல. சனி எங்க இருக்குன்னு தெரியலங்கய்யா. இல்ல, இப்ப அந்த போர்டு முழுசா தெரியலையா? இப்ப தெரியுதான்னு பாருங்க. அதனால அவருக்கு தெரியல. இப்ப தெரியுதான்னு பாருங்க. சனி துலாத்துல உச்சமா இருக்கா? ஆமாங்க ஆமாங்க. அப்ப சனி உச்சமா இருந்தா
உங்களுடைய வேலை வந்து நீங்க வேலையில வந்து சிறப்பான ஆளு. ஓகே. வேலையில சிறப்பான ஆளு. ஓகே. இப்ப நீங்க கேட்கிற நேரம், நீங்க கேட்ட நேரம் 8 மணி கேட்ட. எத்தனை மணிக்கு நீங்க கேட்டீங்க? நான் கேட்டது மணி வந்து 8:05. 8:05. இப்ப மணி எத்தனை ஆகுதுன்னு பாருங்க. இப்ப மணி வந்து 8:06 நினைக்கிறேன். 8:06 ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா 6 அப்படின்னாலே எங்க வந்துடும்? ஆறுடம். ஆறுடனா ரிஷபத்துல. இதுதான் ஆறுடம். சரியா? இந்த ஆறுடம் இருக்கு. இந்த ஆறுடமே இந்த ஆறுடத்தை நோக்கிய சூரியன் வருதா? ஆமாய்யா. இந்த ஆறுடத்தை நோக்கி சூரியனே வருது. ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து இந்த நீங்க அடுத்து எதிர்பார்க்கறது வந்து நிச்சயமா நடக்கும். அது நாளுக்குடையவர் வேற. நாளுக்குடையவர். ஆனா அது இங்க பாருங்க, ஆறுடத்துக்கு 6ல போய் உட்கார்ந்து இருக்கு. 6ங்கிறது வேலை தானே? ஆமா, அதுவும் இருக்கு. அப்ப உங்களுக்கு வேலை இப்ப வந்து ரெடியா இருக்கு. முயற்சி பண்ணுங்கன்னு அர்த்தம். சரிங்க ஐயா. முயற்சி எவ்வளவு நாள்ல கிடைக்கும்? எவ்வளவு நாளில் கிடைக்கும்? இப்ப பாருங்க, இப்ப சந்திரன் வந்து இப்ப கோச்சார சந்திரன் எங்க இருக்காரு? இன்னைக்கு கோச்சார சந்திரன் வந்து விருச்சிகத்துல. விருச்சிகத்துலயா இருக்காரா? தனுசுல இருக்காரா? பூராடத்துல இருக்காரா? தனுசுல இருக்காரு, பூராடத்துல இருக்காரு. அப்ப இப்ப பாருங்க, சந்திரன் இங்க இருக்காரு. இந்த சந்திரன் இங்க இருக்காரு. இந்த சந்திரன் வந்து இங்க இருந்து இந்த ஆறுடத்தை போய் தொடணுமா இல்லையா? தொடணும். இப்ப இங்க இருந்து ஆறுடத்தை போய் தொடணும்னா, இப்ப இந்த ஆறுடத்தை தொடணும். இல்ல இந்த ஆறுடத்துக்கு 9ஆம் இடத்துல வந்தாலும் சரி, ஆறுடத்துக்கு 11ஆம் இடத்துல இந்த சந்திரன் கோச்சார சந்திரன் வந்தாலும் உங்க காரியம் நடக்கும். அப்ப இங்க இருந்து இப்ப வந்து பூராட நட்சத்திரத்துல இருக்காரு. நாளைக்கு உத்திராடத்துக்கு போயிருவாரு. இன்னும் 2 நாள்ல கிடைக்கலாம். இல்லைன்னா இந்த இதுக்குள்ள போகும்போது உங்களுக்கு கிடைச்சிரும். அப்ப ஆறுடத்தை தொடர்றதுக்குள்ள உங்களுக்கு வேகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க ஐயா. ஓகேங்க ஐயா. சரி, நன்றி நன்றி ஐயா. இப்ப இதே மாதிரி நம்ம பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா? வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் கிடைக்குமா? இவருக்கு சூரியன் உச்சம், இது சனி உச்சமா இருக்கு, வேலை கரெக்டா இருக்கு அப்படின்னு காட்டுது. ரைட். அடுத்து ஐயா, வேற யாராவது கேட்கலாமா? கேளுங்க. என்னுடைய மகன் திருமணம் எப்பொழுது நடக்கும்? இப்ப பாருங்க, இப்ப இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா திருமண சம்பந்தமான இப்ப மணி எத்தனை ஆகுதுன்னு பாருங்க. 8:09. 8:09ன்னா ஆறுடம் எங்க இருக்கும்? ரிஷபத்தில். ரிஷபத்துல வந்துருமா? இப்ப இங்கே 8:09 இங்க தானே ரிஷபத்துல தானே இருக்கும். ஆமாங்க. சரி, 8:09 ரிஷபத்துல இருக்கு அப்படின்னா இனி வந்து இப்ப வந்து இப்ப 8வது பாதத்துல போயிட்டு இருக்கு. இதுல 8வது பாதம். ஆறுட எத்தனாவது பாதத்துல போயிட்டு இருக்கு? 8வது பாதத்துல போயிட்டு இருக்கு. 8வது பாதம். இதுல 8வது பாதம் வந்து செவ்வாயுடைய பாதம் தானே வரும். இப்ப செவ்வாயினுடைய பாதம் தானே வருது. இந்த செவ்வாய்ங்கிறது ஆறுடத்துக்கு 12ல இருக்கும். அப்ப இந்த செவ்வாய் 12ல இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு அர்த்தம். திருமணம் இப்போதைக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு காட்டுது, அப்படின்னு எடுக்கணும். சரி, திருமணம்னு கேட்டாரு. சுக்கிரன் இதுல எப்படி இருக்கணும்? 6 இடத்துக்கு 8ல இருக்காரா? 6 இடத்துக்கு 8 இருந்தா அப்ப இப்ப லேட் ஆகுது. ஏதாவது பரிகாரம் பண்ணீங்களா? இல்ல, பரிகாரம் பண்ணீங்களா? ஏதாவது பண்ணல. அப்ப அந்த ஜாதகத்தை போய் கொடுத்து ஏதாவது பரிகாரம் பண்ணணுமான்னு கேளுங்க. அதை செய்யுங்க, காரியம் நடந்துரும். இப்போ இதுக்கு வந்து எப்ப நடக்கும்னு சொல்ல முடியாதுங்களா? இது வந்து இப்ப நடக்குமான்னு ஓகே கொடுத்தா தானே அடுத்து போகணும். சரி சரி ஐயா, நம்ம போனோன்னு கதவை திறந்து வச்சா தானே உள்ள போக முடியும். ஓகே, நன்றிங்க. போனோடனே கதவை அடைச்சிட்டா போயிட்டு வாங்கன்றுவானா இல்லையா?
ஐயா நான் ஒரு கேள்விங்க ஐயா. கேளுங்கம்மா. ஐயா நாங்க முதல்ல வாங்கின இடங்க ஐயா, அதை நாங்க விக்கலான்ட்டு இருக்கிறோங்க ஐயா, விக்க முடியுங்களா? இப்ப பாருங்க, அவங்க இடம் விற்கலாமா? ஒரு இடம் வாங்கியிருக்கோம், முதல்ல ஒரு இடம் வாங்கிட்டோம், அந்த இடம் விற்கலாமான்னு கேட்குறாங்க. இப்ப சொல்லுங்க, ஆரோட எங்க இருக்குன்னு பாருங்க. 11 நிமிஷம் வந்துருச்சா? ஆமாங்க ஐயா. 11 நிமிஷம் இங்க உள்ள நுழைஞ்சிருச்சா? ஆமாங்க, மிதுனத்துக்குள்ள வந்துருச்சுங்க. இங்க வந்துருச்சு. இப்ப மிதுனத்துக்குள்ள வந்த உடனே 1 நிமிஷம் இங்க உள்ள வந்துருச்சு. இப்ப இங்கேயே சூரியன் இருக்காரு, அவர் 3ஆம் இடமே இருக்கா? அம்மா, 3ஆம் வீட்டின் அதிபதி 6 இடத்துல இருக்காரா? ஆமாங்க. அப்ப 3ஆம் இடத்தின் அதிபதி 6 இடத்துல இருக்காரு. 4ஆம் வீட்டுக்கு 4ஆம் இடம்ங்கிறது இடம், 3ஆம் இடம்ங்கிறது ஒரு இடத்தை விற்கிறது. அப்ப ஒரு இடத்தை விற்கிறதுக்கு ரெடியா இருக்கு. ஆனால் இடம்னா எந்த கிரகம்? ஒரு பிளாட்டா இருக்காது. ஆமாங்க ஐயா, சொல்லுங்க. ஒரு பிளாட்டா இருக்கு. இப்ப பாருங்க, பிளாட்டுங்கிற புதன் எங்க இருக்காரு? இந்த 6 இடத்துக்கு 8ல இருக்காரு. 8ல இருக்காரு. அப்ப 4ஆம் வீட்டின் அதிபதி புதனே 8ல போய் இருக்காருன்னா அந்த இடத்துக்கு சரியான ஆள் இது வரைக்கும் வரவில்லை. அம்மா, ஆமாங்க ஐயா, அதுதாங்க ஐயா டிலே ஆயிட்டே இதுக்கு இருக்குது. டிலே ஆகுது காரணமே அந்த இடத்துக்கு சரியான ஆளு வரவில்லை. சரிங்க ஐயா, சரிங்க. சரி, அப்படி அந்த சரியான ஆளு எப்ப வரும்னா, இப்ப இங்கேயே சூரியன் இருக்கா, இங்கேயே சந்திரன் இருக்காரு. சந்திரன் இங்க இருக்காரு. சரிங்க ஐயா. இந்த சந்திரன் இங்க இருக்காரு. இப்ப சூரியன் இப்ப என்ன மாசமா? இப்போ ஆடிங்க ஐயா. ஆடி. இந்த ஆடி வந்து இங்க 3ஆம் இடத்துக்கு இங்க இப்போ சூரியன் வருவாரா? ஆவணியில வருவாருங்க ஐயா. அப்ப ஆவணி மாசம் நீங்க அதை வச்சு ஆரம்பிங்க, முடிஞ்சிடும். ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்ப இன்னொரு இடம் வாங்க விக்கலான்ட்டு இருக்கிறாங்க ஐயா. அந்த இடத்த அவங்க இப்ப வாங்கிக்கிறேங்கிறாங்க, அவங்களுக்கே கொடுக்கலாங்களா ஐயா? இப்ப அவங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க. இன்னொரு இடத்த நாங்க விக்கிறோம்ங்கிறத கேட்கிறாங்க, கொடுக்கலாமான்னு கேட்கிறாங்க. இப்ப 13வது நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா? 13வது நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இங்க 3 நிமிஷம் உள்ள போயிடுச்சு. சரிங்க ஐயா. இப்ப 3 நிமிஷம் உள்ள போயிடுச்சு அப்படின்னா இப்ப எத்தனாவது இதுல வந்துருச்சு? 5வது பாதத்துல இருக்கு. 5வது பாதத்துல இருக்கு. 5வது பாதம் என்னது? இதுல 5வது பாதம் என்ன இருக்கும்? மிருகசீரிஷம் 2, ராகு 3ஆம் பாதம். ராகு 3ஆம் பாதம்னா இங்க பாம்பு எங்க இருக்கு? எங்க இருக்கு? 2ல இருக்கா? ஆனா அவங்க கொஞ்சம் குறைச்சு கேக்குறாங்கம்மா. ஆமாங்க ஐயா, நாங்க 10 சொல்லிட்டு இருக்கிறோங்க, அவங்க குறைச்சு 7க்கு கேட்டுக்கிறாங்க. அவங்க வந்து 9 கொடுத்துட்டா கூட 9னா கூட கொடுத்துடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமாங்க ஐயா, கரெக்ட்டுங்க ஐயா. அப்படியே சொல்றீங்க ஐயா. அப்படி இருக்கு. ஆனா அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் அழுத்தி பேசுங்க, வந்துருவாரு. அவர் 8க்கு மேல போக கூடாதுன்னு நினைக்கிறாரு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. இந்த மாதிரி ஜாமக்கோலை தெளிவாக உள்ளேயே போகல. நீங்க பாருங்க, உதயத்துக்கு போகல, கவிப்புக்கு போகல, இப்படியும் சொல்லலாம். இதுக்கு சரியான பயிற்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க 16 நாள் பயிற்சி கொடுக்க போறோம். 16 நாள்ல இன்னும் தெளிவாக கொடுக்க போறோம். அந்த பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு 3000 ரூபாய் ஃபீஸ். வர்ற சுதந்திர தின விழா அன்னைக்கு இரவு 7 மணிக்கு வகுப்பு தொடங்குகிறது. ஆர்வம் உள்ளவர் அனைவருமே எங்களுடைய தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். இந்த தொடர்பு எண்ணு குறிச்சுக்கோங்க. தொடர்பு எண்ணு 97 86 420 325. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சு கலந்துக்கலாம். இந்த வகுப்பானது இன்னும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்படும். ஆர்வமுள்ளர் வரலாம். சரியாம்மா? ஐயா தமிழ்ச்சேன் ஐயா, சரி, வகுப்பை முடிச்சுக்கலாமாம்மா? சாந்தாம்மா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். விருப்பம் உள்ளவர்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்க நம்பரையும் சொல்லிருங்கம்மா.
2 நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் சொல்லிக்கோங்க. அம்மா ஆமாய்யா இந்த வந்துட்டயா. ஆ ஐயா, நவீன ஜாமக்கள்னு போட்டுக்கிறீங்களே, இதுல ஆர்டினரி ஜாமக்களுக்கும் இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து நம்ம இப்போ கேட்குற கேள்விக்கு உடனே சொல்கிறோமா இல்லையா? ஆமாங்க. அதை நம்ம நுட்பமாக உள்ளே போய் பாதத்தை பிரித்து சொல்கிறோமா இல்லையா? ஆ, சரி. அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை இதை சொல்லிக் கொடுக்க போகிறோம். எந்த புக்கிலையெல்லாம் இருக்காது இல்லையா? சரி சரி. அதனால நீங்கள் மாயரிசியில் படிச்சீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் நவீனமாக கற்றுக்கிருவீங்கிறதுனால போட்டிருக்கோம். சரி அம்மா. ஐயா ஆ சொல்லுங்க. ஆ 450 ஆ 78 450 78 78 450 450 59 59 189 ஆ 187 189 189 சரிதானா? 58 450 59 189. ஆ 189 ரைட். சரி, இந்த நம்பருக்கு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. நன்றிங்க, ரொம்ப வணக்கம் நன்றி. வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா, நன்றிங்க ஐயா.